ஹலோ குட்டீஸ், நம்ம இன்னைக்கு பன்னி பூவோட மேஜிக்கல் கார்டன் பத்தி தான் ஸ்டோரி கேட்க போறோம். ஒரு காலத்துல குட்டியா ஒரு ஒயிட் ராபிட் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதோட பேரு தான் பன்னி பூ. பன்னி பூ எப்ப பார்த்தாலும் துருதுருன்னு இருப்பானா, அவனுக்கு புது புது இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் காலையில பன்னி பூ எழுந்துட்ட உடனே அவனுக்கு ரொம்ப போரிங்கா இருந்தது. அதனால ஏதாவது ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணான். அவனோட குட்டி பேக் பேக்கில் அவனுக்கு பிடிச்ச கேரட்டு, அப்புறம் லீஃப்ல செஞ்ச பிளாங்கெட்டு அண்ட் அவனோட குட் லக்குக்காக ஒரு சின்ன கூழாங்கல்லுன்னு எல்லாமே பேக் பண்ணிட்டு அவனும் கிளம்பிட்டான். நம்ம பன்னி பூ காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான மீமி பட்டர்ஃப்ளையை பார்த்தான். எங்க போயிட்டு இருக்க பன்னி பூன்னு நம்ம மீமி பட்டர்ஃப்ளை பன்னி பூவை பார்த்து கேட்டுச்சு. நான் மேஜிக்கலா ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் தேடி போக போறேன் அப்படின்னு நம்ம பன்னி பூ மீமி பட்டர்ஃப்ளை கிட்ட சொல்லுச்சு. நம்ம மீமி பட்டர்ஃப்ளையும் அங்க ஒரு தங்க நிறத்துல ஒரு பாதை இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிட்டே போ, ஒருவேளை நீ ஏதாவது மேஜிக்கு கண்டும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. நம்ம பன்னி பூவும் அந்த தங்க நிற பாதையை பின்தொடர்ந்தே போச்சு. அப்போதான் நம்ம பன்னி பூ ஒரு இடத்தை கண்டுபிடிச்சான். ஒரு அழகான பெரிய கேட், அது பூக்களால நிரம்பி இருந்தது. அதை பார்த்த உடனே பன்னி பூக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த கதவுல மேஜிக்கல் கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. உடனே பன்னி பூவும் மெதுவா அந்த கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா அங்க பூக்கள் எல்லாம் ரொம்ப பிரைட்டா, மரங்கள் எல்லாம் பேசிட்டு விளையாடிட்டு ஜாலியா இருக்கு. அங்க இருந்த எல்லா செடிகளும் கொடிகளும் மலர்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஹலோ லிட்டில் பன்னி அப்படின்னு உயரமான ஒரு சன்ஃப்ளவர் நம்ம பன்னி பூவை பார்த்து சொல்லுச்சு. நம்ம பன்னி பூவும் ஹலோ மிஸ்டர் சன்ஃப்ளவர், இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பதிலுக்கு ரிப்ளை பண்ணுச்சு. அப்புறமா நம்மளுடைய பன்னி பூ கூடுல இருந்து கீழே விழுந்த ஒரு பறவைக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. கீழே விழுந்த ஆப்பிள் எல்லாம் எடுத்து சேகரிச்சிச்சு. அதுக்கப்புறமா அதோட கேரக்டர் எறும்பு கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுச்சு. திடீர்னு அந்த கார்டன் முன்ன இருந்ததை விட ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அப்பதான் ஒரு மென்மையான குரல் நம்ம பன்னி பூ கிட்ட சொல்லுச்சு. ஏன்னா உனக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்கு, நீ எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்க, அதனால இந்த கார்டன் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப அழகாயிடுச்சு. பன்னி பூவும் ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. அங்க இருந்த ட்ரீஸும் அதுங்களோட இலைகளால நம்ம பன்னி பூக்காக கிளாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆனாங்க. அப்பதான் நம்ம மிமி பட்டர்ஃப்ளை உள்ள வந்து நீ மேஜிக்கை கண்டுபிடிச்சிட்ட பன்னி பூ, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதும் மற்றவங்க கிட்ட அன்பாவும் பாசமாவும் நடந்துக்கிறது தான் உண்மையான மேஜிக் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா என்ன, நம்ம சன் அங்கிள் வந்துட்டாங்க. இப்போ பன்னி பூ வீட்டுக்கு போக வேண்டிய நேரமும் வந்துச்சு. ஸோ அதனால மறுபடியும் நான் கண்டிப்பா இன்னொரு தடவை வருவேன் அந்த கார்டன் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு பன்னி பூ வீட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா டெல் அம்மா அப்பா டு சப்ஸ்கிரைப் விகலேஷ்.